இது ஒரு முக்கியமான பாட்டு. ஃபர்ஸ்ட்டே அவரு வந்து ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, "நம்ம லைஃப் வந்து நம்மளோட கர்ம விதிப்படி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் ஐ மீன் ஹாப்பினஸ்ஸு சந்தோஷமும் சரி, துன்பமும் சரி, அந்த கர்மாவ பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதில வந்து ஆக்சுவலா நெறைய பேர் வந்து முன்ஜென்ம கர்மா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு அது வந்து லாஜிக்கலா அ எனக்கு தெரியல. முன் ஜென்மத்தில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் முன் ஜென்மத்தோட எந்த விதமான விஷயங்களையும் நம்ம வந்து இப்ப கிளைம் பண்றதில்ல. நம்மளுக்கு வந்து ஞாபகமும் இருக்காது. அதுலேருந்து நம்ம வந்து நான் முன்னாடி ஜென்மத்தில அப்படி இருந்தேன் தெரியுமா? இப்படி இருந்தேன் தெரியுமான்லாம் நம்ம பெருமை பேசுறது கிடையாது. அதனால நான் என்னோட இந்த 1 இயர் ஆஃப் இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நெறைய ஃபேமிலியோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிலயும் நடக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி, எப்படி நடக்குது அப்படின்னு நான் பார்த்ததுல நான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் அதாவது நம்மளோட அ அ மூதாதையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல எல்லாருமே தான் வருவாங்க. நம்மளோட அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் அம்மா, அப்பாவோட அம்மா, அப்பா. அது அப்படியே அப்படியே அந்தந்த வழிய தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தா இந்த மாதிரி வந்து வழியில நம்ம வந்து பொறக்கும்போதே வந்து அவங்க பண்ணுன பாவங்கள் இருக்கு இல்லையா? பாவங்கள், நல்ல விஷயங்கள். அது 2மே வந்து நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க பண்ண பாவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லோனா வந்து நிக்கும். அவங்க பண்ண தர்மங்களும், நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு வெல்த்தா வந்து நம்மகிட்ட வரும். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பிசிக்கல் வெல்த் இருக்கு இல்லையா? தாத்தாவோட சொத்து, பரம்பரை சொத்து அப்படிலாம் வந்து நம்ம வந்து கிளைம் பண்றோம்ல. லா படியே நம்ம கிளைம் பண்றோம். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு பரம்பரை சொத்து எங்கேயாவது இருக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு பரம்பரை சொத்து வந்து இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா போய் அத நீங்க அவைல் பண்ணணும்னு தான் நெனைப்பீங்க. வேறஸ் உங்ககிட்ட வந்து சொத்து நெறைய இருக்கு. உங்களுக்கு தேவையே இல்ல அப்டின்னா மட்டும் தான் நீங்க வேணான்னு சொல்லுவீங்க. அப்ப தாத்தாவோட சொத்து இல்ல பரம்பரையில வர்ற சொத்து எனக்கு உரிம, எனக்கு கண்டிப்பா இருக்குன்னு நீங்க எப்படி கேட்குறீங்களோ, அதே மாரி தான் வழி வழியா நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க பண்ணுன தவறுகளோட கணக்கு வந்து நம்ம வந்து அவங்க பிளட் லைன்ல வரும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு கர்ஸா வந்து விழுகுது. இன்கேஸ் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா. தப்பு இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து எத்தனையோ விதமான தப்பு இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சின்னதா ஏதோ ஒரு மைனரா ஏதோ ஒருத்தர அடிச்சா வந்து அது அவரோடயே போயிரும். ஏன்னா, அதுக்கு ஒரு வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். வேரஸ் இப்போ வந்து ஒரு சின்ன இப்ப நெறைய நியூஸ்ல பார்க்குறோம்ல, ஒரு சின்ன குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொன்னுட்டா, அது வந்து அவரோட போகாது. அவங்க வழியில, அவங்க பிளட் லைன்ல வர்ற எல்லாருக்குமே வந்து அந்த கணக்கு வந்து ஒவ்வொரு வேரியேஷன் விழுகும். அதாவது அவருக்கு வந்து இப்ப கர்மா லோன் 1,00,000ன்னு விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. 1,00,000ன்னு விழுகுதுன்னா, அவரோட பையனுக்கு 50,000ன்னு வந்து விழுகும். அதுக்கப்புறம் அவரோட பேரனுக்கு வந்து ஒரு 20,000ன்னு வந்து விழுகும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மா வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது கூட சேர்த்து நம்ம வந்து இந்த விஷயம் தெரியாம நம்மளும் நெறைய வந்து தவறுகள் அதாவது நம்ம அந்த அளவுக்கு தவறு பண்ணலனாலும் நம்ம வாழ்க்கையில நம்மளும் ஏதாவது வந்து தொழில்லயும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் சரி, யாரையாவது காயப்படுத்துறது, யாரையாவது கஷ்டப்படுத்துறது, எல்லாரையுமே வந்து டேமேஜ் காஸ் பண்ற மாரி ஒரு லைஃப் வாழ்ந்தோம்னா, நம்மளோட கர்மா கணக்கும் அதுல சேர்ந்துருது. அப்ப அது சேர்ந்து நம்மளுக்கு பின்னாடி எப்பவுமே வந்து அந்த ஒரு கர்மா லோன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த லோன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்காது. வேறஸ் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அபண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்குன்னா, அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்குது. அத அவங்க இன்னும் கொஞ்சம் டபுள் பண்ணிக்கலாம். இன்னும் அவங்க நல்லது பண்ணி டபுள் பண்ணலாம். இல்லன்னா அட்லீஸ்ட் எதுவுமே பண்ணாம, கெட்டது பண்ணாம இருந்து, அதையே கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிட்டும் போலாம். ஸோ இதுதான் நான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள், அ நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் அவங்களோட கர்மா வந்து அ என்ன இருக்கோ, அது நம்ம மேல வந்து விழுகும். அது கூட சேர்த்து நம்மளோட கர்மாவும் விழுகும். இப்ப நீங்க ரொம்ப அ செ அ ஒரு அடல்ட் ஆனதுலருந்து நீங்க வந்து ரொம்ப நெறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டே வரீங்க அப்டின்னா, அது அப்படியே உங்களுக்கு அந்த மைனஸ் அந்த லோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சுக்கிட்டே வரும். உங்களுக்கு ஒன் ஃபைன் டே வந்து அந்த கர்மா வந்து முடிஞ்சிரும். அதாவது ஆன்செஸ்டர்ஸ் கர்மா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட கர்மா வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கர்மா இல்லாம ஒரு மனித வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு வழியில நேச்சர டிஸ்டர்ப் பண்ணுவோம். அனிமல்ஸ டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதே மாதிரி அ மனுஷங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம். இந்த 3யும் நம்மளுக்கு தெரியாமலாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அப்படி நம்ம வந்து கர்மாவே இல்லாம நம்ம வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ அப்படி நெனச்சா வாழவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ம்.
காட்டுக்குள்ள எந்த யாருக்குமே எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸும் குடுக்காம, நேச்சருக்கும் எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸும் குடுக்காம, அப்படியே அனிமல்ஸா வாழ்ந்தா கூட, அப்ப கூட நம்மளுக்கு வந்து ஒரு கர்மா வரதான் செய்யும். நம்மளுக்கே தெரியாம ஏதாவது ஒரு அனிமல்ஸ வந்து ஒரு பூச்சி வந்து கொல்லுவோம். அது ஒரு கர்மாவா தான் போய் விழுகும். ஸோ நம்ம லைஃபே வந்து கொஞ்சமாவது நம்மள அறியாம கர்மா இருக்க தான் செய்யும். அத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம நெறைய நல்லது பண்ணும்போது, அது பேலன்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் லைஃபு. இத தான் நான் ரியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நெறைய ஃபேமிலில அப்ளை பண்ணி பார்த்தேன். ஒரே மாதிரி மிஸ்டேக் வந்து ஜெனரேஷனா ஐ மீன் ஒரே மாரி கர்ஸ் வந்து ஜெனரேஷனா வரும். அ ஒரு ஜெனரேஷன்ல குழந்தை ஒருத்தவங்களுக்கு இல்லன்னா, அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல ஏதாவது ஒரு ஃபேமிலில குழந்தை இல்லாம இருக்கும். இப்படியே குழந்தை இல்லாதது ஒரு பேட்டர்னா பல ஜெனரேஷனா வர்றத பார்த்துருக்கேன். சூசைட்ஸ் வந்து பல ஜெனரேஷனா அடுத்தடுத்து வர்றத பார்த்துருக்கேன். அதே மாரி இப்ப கேன்சர் மாதிரியான டிசீஸு அடுத்தடுத்து வர பார்த்துருக்கேன். இல்லன்னா இது டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலில ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல உள்ள ஃபேமிலிலயும் கண்டிப்பா யாராவது டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அப்படி ஒரு பேட்டர்ன பார்த்துருக்கேன். அப்ப இது எல்லாமே எனக்கு புரிஞ்சுச்சு. ஓகே இது வந்து ஜெனரேஷன் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட்ல நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃபே வந்து நம்ம நம்ம கர்மா, நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் கர்மாவ பொறுத்து தான் நம்மளுக்கு சந்தோஷமும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் இருக்கு. இப்ப அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு இப்ப எது கர்மான்னு தெரியுதோ, தெரியலையோ எது வேணா வச்சுக்கலாம். நம்ம நம்ம ஏதோ பண்ண பாவத்துக்கு நடக்குது, இல்ல நம்ம அம்மா, அப்பா பண்ண பாவத்துக்கு நமக்கு நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்ல ரியலைஸ் பண்ணாம என்னடா நம்ம வாழ்க்கை வந்து இவ்ளோ கஷ்டமா இருக்கு, இப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம நெனச்சு கூட, நாம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு கடவுள்கிட்ட தான் கேட்போம். கடவுள்கிட்ட தான் நொந்துக்குவோம். நான் இவ்ளோ பூஜை பண்றேன், நான் இவ்ளோ கோயிலுக்கு போறேன், நான் உன்ன அப்படி நெனைக்கிறேன், இப்படி நெனைக்கிறேன். ஆனா ஏன் எனக்கு இப்படி நடக்குது? இதுதான் வந்து என்கிட்ட அதிகமா வந்து நெறைய பேர் கேட்டிருக்க கொஸ்டின். அப்ப இதுக்கு கடவுள் வந்து கடவுள் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இங்க வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து கடவுள வந்து பயங்கரமா வணங்குறீங்க, பயங்கரமா பூஜை பண்றீங்க, கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருக்கீங்க. வேறஸ் நீங்க அந்த மெடிடேஷன் பண்ணல, கடவுள உள்ள உணரலன்றதெல்லாம் வேற விஷயம். ஏன்னா கடவுள் உள்ளேயும் இருக்காரு, வெளியிலயும் இருக்காரு. இப்ப நீங்க ஒரு சிலைய பார்த்து கும்பிடுறீங்கன்னா, அந்த சிலைக்குள்ள நீங்க அவர் இருக்காருன்னு நம்புனீங்கன்னா, அவர் அங்க இருக்க தான் செய்வாரு. அவரு தான் வந்து காத்துலயே வந்து உள்ள இருக்காருன்ற போது, ஒரு சிலைக்குள்ள இருக்க மாட்டாரா? அப்ப அ நீங்க ஒரு சிலைய பார்த்து கும்பிடுறீங்க, அந்த சிலை கடவுள் இல்லன்னுலாம் அர்த்தம் கிடையாது. அ என்டையர் யுனிவர்ஸ்லயும் பரவி இருக்காருன்னா, நீங்க எத வந்து ஒரு கடவுளா நினைக்கிறீங்களோ, அது கடவுள் தான். அப்ப அந்த கடவுள வந்து நீங்க கும்பிடுறீங்க, பயங்கரமா மனசு உருகி வந்து வேண்டுறீங்க. எனக்கு உங்களுக்கு உள்ளயும் அவர் இருக்காருன்றது உங்களுக்கு தெரியாம கூட நீங்க பண்றீங்கன்னா, அதுக்காக அது வந்து பலன் இல்லாம போகும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க நீங்க காட்டுற அந்த பக்தி இருக்கு இல்லையா? அவர்கிட்ட வந்து கடவுள்கிட்ட காட்டுற பக்தி, ஒரு டிசிப்ளினு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வெள்ளிக்கிழமை ஆனா நான் கண்டிப்பா கோயிலுக்கு போவேன். கோயில்ல போய் நாங்க வந்து இப்படி இருப்பேன், நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் இப்படின்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னா, இது வந்து கடவுளோட மனசையும் பயங்கரமா மெல்ட் பண்ணும். கடவுள் அப்படின்னா நீங்க வந்து டிவைன் ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நீங்க சயின்ஸாவும் நீங்க அப்ளை பண்ணலாம். எனக்கு இந்த மாரி கடவுளா நீங்க சொல்றது எனக்கு ஒத்து வரல. ஆனா நான் வந்து இத சயின்ஸா ஓரியன்டடா பார்க்குறேன்னா, நீங்க அப்படி நெனச்சுக்கோங்க. இதுவே வந்து இது ஒரு ஃபார்முலேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த டிவைன் பவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, திரும்பி நீங்க கடவுள்ட்ட மனசுருகி ஒரு கன்சிஸ்டன்ட்டா, ஒரு டிசிப்ளினா அவங்க கிட்ட நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அவர் உங்க கர்மாவ எல்லாத்தையும் அழிச்சிட முடியாது. அப்படி ரூலே கிடையாது. அதாவது காடே செட்டப் பண்ணியிருக்காரா? இல்ல எப்படி இந்த செட்டப் வந்து வந்ததுன்னுலாம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா, நான் அந்த கம்பெனிக்கு ஒரு ரூல் கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த ரூல்ஸ அபைட் பண்றது ஃபர்ஸ்ட்டு நானா தானே இருக்கணும். இப்ப நான் வந்து அ அ இந்த விஷயங்கள்லாம் அந்த ஆஃபீஸ்க்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, அத நான் மீறினா நல்லா இருக்காது. அது வந்து இன்டெகிரிட்டி அ வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஷுட் பி த ரோல் மாடல் ஃபார் மை எம்ப்ளாயீஸ். நான் ரூல் போட்டு நானே வந்து அந்த ரூல வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான், அந்த ரூலுக்கே ஒரு மரியாதை இருக்கும். ஸோ நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, கடவுள் வந்து எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க கர்ம விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரூல் போட்டாருன்னா, அந்த ரூலுக்கு வந்து அவரே எக்செப்ஷன்லாம் குடுக்க மாட்டாரு. அப்படியே அவர் எக்செப்ஷன் குடுத்தாருன்னா, அது நியாயமா இருக்கும் அந்த எக்செப்ஷன். அப்ப இங்க வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்ன ரொம்ப நெனச்சு தான்கிட்ட ரொம்ப ஏங்குறவங்க, தான்கிட்ட இது பண்றவங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கர்மவ வந்து கழிக்கிறதுக்கான வழிய தான் காட்டுறாரு. அதத்தான் இந்த பாட்டுல வந்து தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. அவரு உங்கள கர்ம வினைகள அழிச்சிருவாருன்னுலாம் சொல்லல. அத எப்படி அழிக்கணும் அப்படின்ற வழிய வந்து உங்களுக்கு காட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சின்ன வார்த்தை தான். ஆனா, அந்த சின்ன வார்த்தை வந்து உங்களுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து குடுக்கும்.
இது அதாவது இப்ப நீங்க நீங்க வேண்டுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? என் பிரச்சனையெல்லாம் அடிச்சிரு, என்னோட பிரச்சனைய ஏன் நீ நெனச்சா அடிக்க முடியாதா? என் கடவுள் நெனச்சா சரி பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்கிறது எந்த மாரி இருக்குன்னா, இப்போ ஒருத்தவங்கள வந்து மர்டர் பண்ணிட்டு, கொலை பண்ணி அந்த உயிர் வந்து திரும்பி வரவே வராது. ஆ அதுக்கு போய் கடவுள்கிட்ட போய் சிம்பிளா வந்து இல்ல கடவுள்கிட்டயோ, இல்ல ஜட்ஜு கிட்டயோ உங்கள போலீஸ்ல கொண்டு வந்து புடிச்சு, கொலை பண்ணதுக்காக நம்ம வந்து ஒ ஜட்ஜு கிட்ட நிப்பாட்டும்போது, அவன் வந்து ஜட்ஜு கிட்ட வந்து அவன் வந்து சொல்றான். சாரி அப்படின்னு சொல்றான். நான் வந்து பண்ணியிருக்க கூடாது. நான் ஒருத்தர வந்து கொலை பண்ணியிருக்க கூடாது. தப்பு தான். நான் வந்து திருந்திட்டேன். நான் இனிமே இத பண்ண மாட்டேன். என்னைய மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னா ஜட்ஜு விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து அந்த ஜட்ஜோட இடத்துல இருந்து பாருங்களேன். அ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவர வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு விட்டுறணும்னு தோணுமா? தோணாது இல்லையா? ஏன்னா, அங்க நடந்திருக்கிறது ஒரு பெரிய டேமேஜ். அப்ப நம்ம கர்மா வந்து எவ்ளோ இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சும்மா போய் கடவுள்ட்ட போய் சாரி என் பாவத்தெல்லாம் உடனே தொடச்சுருங்க. ஒரு பட்டன்ல எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுது புரண்டாலும் சரி, இல்லன்னா ரத்தத்த கிழிச்சு ஆறுல வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, அந்த அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆவாது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்னோட கர்மாலாம் வந்து அழியிறதுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணுங்க. எனக்கு வந்து நான் என்ன பண்ணா எ இதெல்லாம் சரியாயி என் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணும்போது, நீங்க அப்படி ப்ரேயர் பண்ணலனாலும் நீங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போதே அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்க கர்மா அழியிறதுக்கு அவர் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாரு. இது வந்து அ கடவுள்கிட்ட ப்ரே பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது. அ அந்த மாரி ஒரு ஏத்திஸ்ட்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜெனரஸா இருப்பாங்க. ஏத்திஸ்ட்டா இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஜெனரஸா இருந்து அவங்க கர்மா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க கழியிற மாரி அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து கடவுள ரொம்ப இது பண்றனால, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும் நம்மளுக்கு. அந்த கர்மா கழியறதுக்கான வழி வந்து பயங்கரமா வரும். மத்தவங்களுக்கு வந்து எப்பயோ ஒரு தடவ வந்து வருதுன்னா, நம்மளுக்கு ரொம்ப அதிகமா ரேப்பிடா தெரியும். அது என்ன வழி? அது என்ன வழின்னா, ஒண்ணுமே இல்ல. நீங்க தப்பு பண்ணது நெகட்டிவ் கர்மா வந்திருக்கு அப்படின்னா, நல்லது பண்ணா பாசிட்டிவ் கர்மா வரும். அவ்வளதானே சிம்பிள் ரூலு. அப்ப அந்த நல்லது பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து அவரு பயங்கரமா குடுப்பாரு. திடீர்னு யாராவது வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. ரோட்ல போறவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்பாங்க. ஆ மணி ரீதியா மட்டும் கிடையாது. சாப்பாடு வந்து கேட்பாங்க. சிலர் வந்து ரொம்ப மனவேதனையில அவங்க லைஃபே வந்து முடியிற மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும். உங்களோட ஆலோசனை இருக்கு இல்லையா? உங்களோட அட்வைஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அவங்க லைஃப்ல வந்து ஐ ஓப்பனிங்கா மாத்துற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்குற மாதிரியான ஒரு உதவி வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ உதவி அப்படின்னு சொல்லி அன்னோன் பீப்பிள் ரொம்ப உங்க கூட இருக்கிறவங்கன்றத காட்டிலும், கூட இருக்கிறவங்கள நீங்க வந்து உங்களுக்கு டியூட்டியா மாறிரும். அது வந்து அம் அ எப்படின்னா அன்கண்டிஷனலா நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்றத விட அது டியூட்டியா மாறிரும். ஈவன் அந்த டியூட்டி பண்ணாலும் அது நல்ல கர்மா தான்னு வச்சுக்கோங்களேன். உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கிறதும், அவங்கள மனசு நோகாம வச்சுக்கிறதும், அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கள வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்க பண்றதும் கூட இட்ஸ் அ குட் கர்மா. ஆனா, இன்னும் வந்து அவரு காட் என்ன பண்ணுவாருன்னா, சம்மந்தமே இல்லாத ஆட்கள வந்து உங்கள்கிட்ட வந்து அனுப்புவாரு. உங்கள வந்து ஹெல்ப் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. நீங்க அத புரிஞ்சுக்காம, அத வந்து பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்ப அவரால வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அவர் வந்து உங்களோட பேட் கர்மாஸ் குறையிறதுக்கும், குட் கர்மாஸ் இன்கிரீஸ் ஆறதுக்கும் அவரு ஆப்பர்ச்சுனிட்டிய நெறைய கிரியேட் பண்ணி தருவாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க ரொம்ப அவேரா இருந்து, எந்த இடத்துல என்ன, யாரு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அது காட் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சு நீங்க பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து ஃபுட் சேரிட்டி பண்ணுங்கன்னு சொல்றேன். எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு இதுக்காக என் கர்மா கழியிறதுக்காக ஃபுட் சேரிட்டி பண்ண புடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படி பண்ணாதீங்க. ஆனா ஜென்ரலாவாவது ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க. ஃபுட் சேரிட்டின்றது வந்து உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு ரூலா இருக்கணும். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. உங்க கர்மா கழியுதுன்னு நெனச்சு பண்ணாமலாவது டெய்லி பண்ணுங்கன்னா, அப்படியும் பண்ண மாட்டாங்க. நான் அதுக்காகலாம் பண்ண மாட்டேன், இதுக்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணாமலே விட்டுருவாங்க. உங்கள்ல நெறைய பேர் அந்த மாரி இருக்கீங்க. அதனால அத பார்த்துக்கோங்க. ஏன் வந்து ஃபுட் சேரிட்டி வந்து காட் வந்து ரொம்ப மெயினா வச்சிருக்காருன்னா, அந்த உணவு தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு இம்மென்ஸ் ஹாப்பினஸ் இன்ஸ்டன்ட்டா குடுக்குது. வேற என்னனாலுமே அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் குடுக்குமான்னு தெரியாது. அந்த ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாவும், ரொம்ப ஒரு ரிச்சான ஃபுட்டு அப்டின்னா, அத சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, பயங்கரமா வந்து உங்களோட அந்த கர்மாவ வந்து ரெட்யூஸ் பண்ணுது போல இருக்கு. அவங்களுக்கும் ஹாப்பினஸ் குடுத்து, உங்களுக்கும் வந்து அந்த கர்மாவ ரெட்யூஸ் பண்ணி குட் கர்மா வந்து ஆட் பண்ணுது. அதனால ஃபுட் சேரிட்டி பண்ணுங்கன்னு சொல்றேன். பட் ஃபுட் சேரிட்டி இல்லாம நெறைய விதத்தில வந்து கடவுள் வந்து உங்க குட் கர்மாவ சேர்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அத
நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அது வந்து எல்லாருக்கும் புரியாது. அப்ப அத புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த 48 டே ஜர்னிய வந்து நான் வந்து பண்ண சொல்றேன். ஏன்னா, இது நீங்க பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போதும், ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கும் பண்ணும்போது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெறைய இக்னரன்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இக்னரன்ஸ் ரிமூவ் ஆகும்போது, கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காரு. அப்ப நம்ம இன்ட்யூஷன்ஸ் மூலமா கடவுள் வந்து பேச ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த இன்ட்யூஷன் வந்து காடு குடுக்குற கர்மாவ ரெட்யூஸ் பண்றதுக்கு குடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும். இந்த 48 டே ஜர்னிய நீங்க பண்ணும்போது. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால அ உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல எங்கெல்லாம் கடவுள் வந்து உங்களுக்கு உதவி பண்ண வராரு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த 48 டே ஜர்னியும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டியூட்டீஸையும் பண்ணுங்கன்னு நான் சொல்றது. அந்த விஸ்டமும், அந்த அவேர்னஸும், அந்த மைண்ட்ஃபுல்னஸும் வர்றதுக்கு தான். இந்த அளவுக்கு மட்டும் தான் இந்த 48 டே ஜர்னில நடக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த டிவைன் பவர் என்ன பண்ணும்னா, ஓகே நம்மள ரொம்ப நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சு உருகுறாங்க, நம்ம மேல ரொம்ப அ அந்த ஒரு கிராட்டிட்யூட வந்து காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, டக்குன்னு உங்க கர்மாவ இது பண்றதுக்கு எல்லா வேலையும் வந்து அந்த டிவைன் பவர் வந்து பண்ணும். அப்ப நீங்களும் காடும் வந்து பார்ட்னர் ஆயிருவீங்க உங்க லைஃப்ல. ஸோ உங்க லைஃப்ல பார்ட்னர்ஷிப் ஆயிட்டா அவ்வளதான். காட் சொல்ற ஒவ்வொன்னுமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காட் தான் சொல்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க விடுவீங்களா? அடிச்சு புடிச்சு அந்த வேலைய பண்ணிற மாட்டீங்க. அப்ப பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்க கர்மா ரெட்யூஸ் ஆகும். ரெட்யூஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளதான். உங்க லைஃப் வந்து அப்படியே மேஜிக்கலா ரொம்ப சூப்பரா மாறிரும். ஸோ இதத்தான் அவர் வந்து அழகா அந்த பாட்டுல போட்டிருக்காரு. இதே இப்ப நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுக்கலன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் அத ரீட் பண்ணிட்டு போயிருவீங்க. அந்த வழிய காட்டுவாருன்ற விஷயத்தையே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, கடவுள் வந்து உதவுவாரு, நம்ம கர்மாவ சரி பண்ணிருவாரு அப்படின்னு நெனச்சுட்டு போயிருவீங்க. அதனால நான் வந்து இவ்ளோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு நான் அந்த பாட்டுக்கு தரேன். ஸோ இதுல வந்து நீங்க ஏஐட்ட கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். ஹவ் டு ரெட்யூஸ் அவர் பேட் கர்மா. அதிலேயே சப் கொஸ்டினா கூட கேட்டுக்கலாம். இல்ல 2வது கொஸ்டினா ஹவ் டு இன்கிரீஸ் குட் கர்மா. 2த்துக்கும் ஒரே ஆன்சர் தான் இருக்க போது. அப்புறம் கர்மா பேட் கர்மா இல்லாத லைஃப் நான் எப்படி வாழணும்? அப்படிலாம் நீங்க அடுத்தடுத்து அதையே டெவலப் பண்ணி கேளுங்க. பட் டாபிக் வந்து கர்மாவா தான் இருக்கும். ஸோ கர்மாவ வச்சு என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ எல்லா கொஸ்டினும் வந்து ஏஐட்ட கேட்டு, இந்த பாட்டோட சேர்த்து கர்மா பத்தின ஒரு கிரேட்டஸ்ட் நாலேட்ஜையும் டெவலப் பண்ணிக்கோங்க.